பேசும்போது கம்முனு நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பிக் பாஸ் கிட்ட. சரி ஓகே. இங்க வந்து கத்தனா எப்படி பேச முடியும்? அதெல்லாம் இல்ல. ஓடி ஒரு ஆர்வத்தோட வந்தேன். ஒரு 3 செக்மெண்டா இன்னைக்கான எபிசோட் வந்து பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷனை வந்து பார்வதி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. செகண்ட் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் நாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இந்த ஓப்பன் நாமினேஷன் உண்மையிலேயே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நடு சென்டர்ல இருந்து வெப் சீரிஸ் அந்த வெப் சீரிஸோட டீம் வந்து உள்ள வந்து அவங்களோட சீரிஸை வந்து ப்ரோமோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் யார் உங்களுக்கு காம்படிஷனா நினைக்கிறீங்க அண்ட் யார் வந்து இவங்க என் லிஸ்ட்லயே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு சொல்லி பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்து பேச சொன்னாங்க. ஸோ ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து என்னோட காம்படிஷன், அவங்க வந்து என்னோட காம்படிஷன், இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லிஸ்ட்லேயே கிடையாது, அவெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அந்த மாதிரி வந்து கண்டெஸ்ட் வந்து ஒன்று ஒன்றா வந்து பிரித்து சொன்னாங்க. ஸோ இதுதான். ஹாய் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு சொல்லி நம்புறேன். ஸோ வெல்கம் டு டே 43 ஆஃப் பிக் பாஸ் அண்ட் டே 44 ஆஃப் பிக் பாஸ் லைஃப். இன்னைக்கு டே ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, பார்வதி, பிரஜின் இந்த 3 பேரும் சேர்ந்துட்டு நாமினேஷன் யார் யாரை பண்ணலாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாமினேஷன் டிஸ்கஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல வந்து அலௌட் கிடையாது. சேதுனா எப்படி வந்து இதை அலோவ் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. இதை பத்தி ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பட் ஒரு நாமினேஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட உரிமை, நீ இவங்கள பண்ணு நான் அவங்கள பண்றேன்னு சொல்லி அவங்களோட உரிமையை வந்து இந்த இடத்துல வந்து தட்டி படிக்கிற மாதிரி இருக்கு. போன வாரமும் வந்து அவங்க அதுதான் பண்ணாங்க. போன வாரம் க்ளோஸ் டோர் நாமினேஷன் அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு நாமினேஷன் பண்ணும்போது திவாகர் மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர் வந்து நாமினேஷன்ல வந்து அவர் வந்து எவிக்ட் ஆகுறாரு. அரோரா, ரம்யா, கெமி, கன்னியக்கா இந்த மாதிரி ஒரு வீக் பிளேயர்ஸ் எதுவுமே பண்ணாம எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணாம இருக்கிற பிளேயர்ஸ்லாம் இந்த வீட்டுக்குள்ள சர்வை பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஜேவும் போன வாரம் நாமினேஷன்ல வரல. சோ இங்க வந்து குரூப்பா பிளான் பண்ணி ஒரு நாமினேஷன் பண்ணும்போது நல்ல பொட்டன்ஷியல் பிளேயர் இந்த ஹவுஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவிக்ட் ஆகி வெளியே போறாங்க. இந்த ஹவுஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட்டே பண்ணாம சும்மா தண்டத்துக்கு இருக்கிற பிளேயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோல வந்து கண்டினியூ ஆகுறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நாமினேஷன் நம்ம ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணும்போது அது வரும். இவ்வளவு அவங்க டிஸ்கஸ் பண்ணி இவ்வளவு பிளான் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. பட் பிக் பாஸ் வந்து ஓப்பன் நாமினேஷன் சொல்லி பிளேட்டை மாத்திட்டு அதை வந்து விட்டாரு. ஸோ அவங்க பிளானிங்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. பட் ஸ்டில் ஓப்பன் நாமினேஷன் இருந்ததுனால தப்பிச்சாங்க. பட் போன வாரம் மாதிரி க்ளோஸ் டோர் நாமினேஷன் இருந்துச்சுன்னா இந்த வாரம் அவங்க டிஸ்கஸ் பண்ணது ஆக்சுவலி தப்பு. ஸோ ப்ராப்பரா அவங்கவுங்க நாமினேஷன் அவங்கவுங்க உரிமை, அது அவங்க அது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஒருத்தங்கிட்ட கேட்டு ஒருத்தங்கிட்ட பேசிட்டு நீ அவங்களுக்கு குத்து இவங்களுக்கு குத்துன்னு சொல்லி சொல்லும்போது அது நல்லா இல்லை. லாஸ்ட் டைம் ஓப்பன் நாமினேஷன்லாம் மோசமாக விளையாடுனாங்க. 12 ஓட்டு ஒரு ஆளுக்கு, 13 ஓட்டு ஒரு ஆளுக்குன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து ஓட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஆச்சு இந்த ஓப்பன் நாமினேஷன் ஆச்சு கொஞ்சம் ப்ராப்பரா நாமினேட் பண்ணி எல்லாரையும் வந்து நாமினேஷனுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது உண்மையிலேயே நல்ல விஷயம். அண்ட் இன்னைக்கான ஓப்பன் நாமினேஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு. ஃப்ரம் மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து கண்டெஸ்டன்ட் கூட பேசிட்டு இன்டராக்ட் பண்ணிட்டு ஃபன் பண்ணிருந்தாரு. இந்த மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து நான் பார்க்கல. அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா என்ன இருக்கோ அது மட்டும் சொல்லிட்டு வந்து போயிடுவாரு. பட் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் கண்டெஸ்டன்ட் கூட இன்டராக்ட் பண்ணது, அவர் பேசினது, கலாச்சது அதெல்லாம் உண்மையிலேயே நல்லா ஃபன்னா இருந்துச்சு. ஸோ அந்த ஃபன்னை தாண்டி இப்போ வந்து ஓப்பன் நாமினேஷன். ஸோ ஓப்பன் நாமினேஷன் வந்து எப்பவுமே சோஃபால உட்கார வச்சுட்டு ஒருத்தரா எஞ்சி சொல்லுங்க அந்த மாதிரி தான் வந்து நடக்கும். பட் இந்த ஓப்பன் நாமினேஷன் வந்து இவ்வளோ ஃபன்னா இவ்வளோ நல்லா இருந்தது காரணம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அவங்கவுங்க வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் வந்து நீங்க யாரை நாமினேட் பண்றீங்கன்னு சொல்லி ரேண்டமா ஒருத்தரா வந்து கூப்பிட்டு நாமினேஷன் வந்து சொல்ல சொன்னாங்க. அது வந்து உண்மையிலேயே ஜாலியா இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தரும் நாமினேட் பண்ணும்போது பார்வதியா இருக்கட்டும், கெமியா இருக்கட்டும், சுபிக்ஷாவா இருக்கட்டும் ஓடி போய் அவங்களோட காரணத்தை வந்து கேட்கும் போது அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஏதோ நடக்குது, ஏதோ ஹாப்பனிங்கா இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து அதை ஓடி போய் பார்க்கணும். ஸோ அது உண்மையிலேயே ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த ஓப்பன் நாமினேஷன்ல யாரை நாமினேட் பண்ணாங்க, அப்புறம் வந்து யார் நாமினேஷன்ல வந்து வந்திருக்காங்க. சோ இது வந்து நான் வந்து டப்புன்னு சொல்லி ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து நான் சொல்றேன். சோ இந்த வாரம் ஓப்பன் நாமினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து அமித் அண்ட் சுபிக்ஷா வந்து நாமினேட் பண்ணாங்க. சாண்ட்ரா வந்து அமித் அண்ட் ரம்யா வந்து நாமினேட் பண்ணாங்க. கெமி வந்து திவ்யா அண்ட் சுபிக்ஷா வந்து நாமினேட் பண்ணாங்க. ரம்யா வந்து பிரஜின் அண்ட் பாருவை வந்து நாமினேட் பண்ணாங்க. அரோரா வந்து பாரு அண்ட் சபரியை வந்து நாமினேட் பண்ணாங்க. கமருதீன் வந்து கனி அண்ட் கெமியை வந்து நாமினேட் பண்ணாங்க. வினோத் வந்து திவ்யா அண்ட் வியானாவை வந்து நாமினேட் பண்ணாங்க. பிரஜின் வந்து கனி அண்ட் கெமியை வந்து நாமினேட் பண்ணாங்க. கனி வந்து பிரஜின் அண்ட் சாண்ட்ராவை வந்து நாமினேட் பண்ணாங்க. சுபிக்ஷா வந்து ரம்யா அண்ட் சாண்ட்ராவை வந்து நாமினேட் பண்ணாங்க. அமித் வந்து பிரஜின் அண்ட் சாண்ட்ராவை வந்து நாமினேட் பண்ணாங்க. வியானா வந்து சபரி அண்ட் அரோராவை வந்து நாமினேட் பண்ணாங்க. சபரி வந்து வியானா அண்ட் பார்வதியை வந்து நாமினேட் பண்ணாங்க. திவ்யா வந்து விக்ரம் அண்ட் வினோத்தை வந்து நாமினேட் பண்ணாங்க. விக்ரம் வந்து பிரஜின் அண்ட் சாண்ட்ராவை வந்து நாமினேட் பண்ணாங்க. பார்வதி வந்து விக்ரம் அண்ட் அரோராவை வந்து நாமினேட் பண்ணாங்க. சோ இதுதான்
இதுதான் நாமினேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல இந்த வாரம் நாமினேட் ஆயிருக்கிற கண்டெஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா அமித் நாமினேட் ஆயிருக்காரு, அரோரா நாமினேட் ஆயிருக்காங்க, திவ்யா நாமினேட் ஆயிருக்காங்க, கனி நாமினேட் ஆயிருக்காங்க, கெமி நாமினேட் ஆயிருக்காங்க, பார்வதி நாமினேட் ஆயிருக்காங்க, பிரஜின் நாமினேட் ஆயிருக்காரு, ரம்யா நாமினேட் ஆயிருக்காங்க, சபரி நாமினேட் ஆயிருக்காரு, சாண்ட்ரா நாமினேட் ஆயிருக்காங்க, சுபிக்ஷா நாமினேட் ஆயிருக்காங்க, விக்ரம் நாமினேட் ஆயிருக்காரு, வியானா நாமினேட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த 16 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 13 பேர் வந்து இந்த வாரம் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க, 2 பேர் வந்து தப்பிச்சிருக்காங்க. கமருதீனை வந்து யாருமே இந்த வீட்ல வந்து நாமினேட் பண்ணல. நாமினேட் பண்றதுக்கு ஒரு ரீசன் இல்லையா, வாட் அ மெடிக்கல் மிராக்கல். பட் வினோட்க்கு வந்து ஒரு ஓட்டு விழுந்துச்சு, இன்னொரு ஓட்டு விழுந்து இருந்துச்சுன்னா அவர் வந்து நாமினேஷன்ல வந்திருப்பாரு. பட் எனிவேஸ் கமருதீன் அண்ட் வினோத் வந்து தப்பிச்சிட்டாங்க. எஃப்ஜே வந்து கேப்டனா இருக்கிறதுனால அவன் வந்து தப்பிச்சிட்டான். சோ 16 பேர் இருக்கிற ஒரு வீட்ல வந்து 13 பேர் வந்து இந்த வாரம் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. இந்த 13 பேர்ல ஒருத்தர் இல்ல 2 பேர் இந்த வாரம் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அது வந்து யாரா இருக்கும்னா ரீல்க்கு நாளைக்கு கட் பண்ணும், அது நல்லா இருக்கும். சோ இப்போ வந்து அன்அஃபிஷியல் ஓட்டை வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். சோ ஃபார் அன்அஃபிஷியல் வந்து பாத்தீங்கன்னா 98,500 ஓட் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஒரு நாள்ல 1 லட்சம் ஓட் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல வந்து திவ்யா இருக்காங்க. 15,600 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. 15.8% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. திவ்யா இந்த ஓட்டுகள் வாங்கினது அவங்க முயற்சியில சொந்த கால்ல வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. சோ வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. செகண்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. 14,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. தேர்ட் பிளேஸ்ல வந்து விக்ரம் இருக்காரு. 11,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. ஃபோர்த்ல வந்து சபரி இருக்காரு. 10,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. ஃபிஃப்த் பிளேஸ்ல வந்து சாண்ட்ரா இருக்காங்க. 7,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து வியானா இருக்காங்க. 6,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் அரோரா இருக்காங்க. 6,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது பிரஜின், அவரும் வந்து 6,000 ஓட்ஸ் தான் வாங்கியிருக்காரு. அண்ட் அது கீழே வந்து பாத்தீங்கன்னா கனி இருக்காங்க. 5,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. 4,500 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் 3. சோ பாட்டம் 3ல வந்து பாத்தீங்கன்னா கெமி இருக்காங்க. வெறும் 3,800 ஓட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க இப்போதைக்கு. அண்ட் பாட்டம் 2ல வந்து பாத்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. 3,500 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா அமித் இருக்காரு. 3,400 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. சோ இப்போதைக்கு இது டே 1ஓட அன்அஃபிஷியல் ஓட் தான். சோ இது வந்து கண்டிப்பா போக போக மாறும். இந்த வாரம் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் இருக்கு. டாஸ்க் நல்லா இருந்து டாஸ்க் நல்லா ப்ளே பண்ணாங்கன்னா கீழே இருக்கிறவங்க மேலே வருவாங்க, மேலே இருக்கிறவங்க கீழே போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் சோ ஃபார் இவ்வளவு நாள் நம்ம கேம் பார்த்திருப்போம்ல, இவ்வளவு நாள் நம்ம கேம் அனலைஸ் பண்ணிருப்போம்ல, இது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வாரம் நான் டேஞ்சர் ஜோன்ல பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமித், ரம்யா, கெமி அண்ட் கனியக்கா. இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தர் 2 பேர் இந்த வாரம் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிலி இந்த வாரம் வந்து அமித் போவார்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 வாரமா அவர் ஒண்ணுமே பண்ணல வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்து. சோ மோஸ்ட் ப்ராபபிலி அமித் இந்த வாரம் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா அமித் கூட ரம்யா இல்ல கெமி இல்ல கனியக்கா கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வாரம் டாஸ்க் எப்படி அமையுது, அந்த டாஸ்க்ல வந்து எப்படி வந்து கண்டஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எப்படி அவங்க ப்ளே பண்றதை பொறுத்து தான் ஆர்டர் வந்து மாறும். மேபி அமித் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னா மேபி அவர் வந்து ஓட்டுகள் நிறைய விழும், அவர் வந்து ஜெயிக்கலாம். பட் டே 1ஓட ஓட்டிங் படி பிளஸ் இவ்வளவு நாள் கேம் போனதை வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் டேஞ்சர் ஜோன்ல நான் பார்க்கறது இந்த 4 பேர் தான். நெக்ஸ்ட் வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு கண்டஸ்டன்ட்க்கு. இந்த வீட்ல யாரு உங்களோட காம்படிஷனா நினைக்கிறீங்க அண்ட் யாரு வந்து உங்க லிஸ்ட்லயே இல்லைன்னு சொல்லி யாருன்னு சொல்லி ஒரு கண்டஸ்டன்ட் வந்து சொல்றாங்க. யார் வந்து உண்மையிலே காம்படிஷனா வந்து அவங்க நினைக்கிறாங்க, யார் வந்து அவங்களுக்கு வந்து காம்படிஷனா இல்ல, என்னோட லிஸ்ட்லயே அவங்க இல்ல, அந்த மாதிரி யாருன்னு சொல்லி ஒருத்தரா வந்து சொன்னாங்க. பெருசா இதை பத்தி டிஸ்கஸ் பண்றது ஒன்றும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹோப் இன்னைக்கு நான் ரிவ்யூ வந்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க சொல்லி நான் நம்புறேன். என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிருங்க, எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ பிக் பாஸ் ஃபேன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க, இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பக்கத்துல வந்து பெல் ஐகான் வரும், அதை அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ண வீடியோவோ இல்ல நெக்ஸ்ட் நான் லைவ் வரும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்.